பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் அவருடைய செயல்கள் ஒரு நாளும் குறைவும் இல்லை, ஒரு நாளும் ஒளிந்து போவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் நிச்சயமாக செழிப்போடு இருப்பீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில மெய்யான காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவரோட வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர் பலனை மட்டும் அல்ல, சமாதானத்தையும் அன்பையும் தருகிற தேவனா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்படுகிற வசனங்கள் கேளுங்க. அவர் தமக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் போகிற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கடவுளுக்கு பயந்து இருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செவி தரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய விருப்பங்களை, நம்ம விண்ணப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கார். ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தர் செயல்படாம இருக்கு, ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யாம இருக்கிறாரு, ஏன் வாழ்க்கையில எல்லாம் நடக்காம இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இடத்துல நீங்க செய்யப்படுகிற விண்ணப்பங்கள் நிச்சயமாக கர்த்தர் செயல்படுவார். அதை தேவன் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய கூப்பிடுதலை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா, அவரோட வார்த்தைகளை நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை உங்களை எப்படி ஆக்கும்னா, உங்களை வாழாக்காதபடிக்கு தலையாக மாத்துகிற வார்த்தை. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் வேதத்துல பார்க்கும்போது தேவ ஜனம் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து போகும்போது அவங்க வாழ்க்கையில குறை இல்லாதபடி வேதத்துல நிறைய அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கும் தெரியும், அந்த வேதத்துல இருக்கிற சத்தியத்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நம்பும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மனுஷனுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உலகத்துல வருகிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவரை பார்க்கும்போது நிச்சயமாக தேவனோட வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அது பெரிதா இருக்கும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை நம்புங்கள், விசுவாசிங்கள். ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, இதோ இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனத்துல தேவன் சொன்னதுபடி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் விண்ணப்பங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அப்படியாக இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.